பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள வல்லக்கோட்டை முருகன் திருக்கோயிலில் ஆவணி மாதத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மூலவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சந்தன காப்பு செய்யப்பட்டு சாமந்தி மலர் மாலை அலங்காரத்தில் அருள் பாலித்தார். ஷஷ்டி மண்டபத்தில் உள்ள உற்சவர் கோடையாண்டவர் மஞ்சள் மலர் அலங்காரத்தில் சேவையில் காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அரோகரா கோஷங்கள் முழங்கி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள ரயிலடி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஜெயந்தி விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி பக்த ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பால், சந்தனம், தயிர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா திருமஞ்சனமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமஜெயம் ராமஜெயம் என பக்தி கோஷங்கள் முழங்க வழிபாடு நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நெடுவாக்கோட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மேலமாரியம்மன் கோயிலில் முளைப்பாரி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திரளான பெண்கள் விரதமிருந்து வீடுகளில் வளர்க்கப்பட்ட முளைப்பாரியை கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டி அம்மன் முன்பு முளைப்பாரிகளை வைத்து கும்மியடித்து வழிபட்டனர். இதன் பின்னர் முளைப்பாரிகளை ஆற்றில் கரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறை நகரின் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள படித்துறை விஸ்வநாதர் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மூலவர் சிலைகளுக்கு அஷ்டபந்தன அபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் சுவாமி, அம்பாள் உள்ளிட்ட சிலைகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தும் வைபவம் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் ஜடையம்பாளையம் அருகே தென் திருப்பதியில் உள்ள ஸ்ரீவாரி ஆலயத்தில் பவித்ரோற்சவ வைபவத்தை ஒட்டி மலையப்ப சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நிறைவேற்றதை தொடர்ந்து மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் மேளதாளங்கள் முழங்க திருவீதி உலா வந்து அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டு மலையப்ப சுவாமியை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாநகர் சந்தைமேடு பகுதியில் வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடு நடைபெற்று வருவதை ஒட்டி சிவபூஜை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டியும் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் வேண்டி தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களிலிருந்து 1008 சிவாச்சாரியார்கள் ஒன்று கூடி கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க 1008 சிவபூஜையினை செய்து வழிபாடு நடத்தினர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் நந்தி பகவான் பிரதிஷ்டை விழா நடைபெற்றது.
கணபதி பூஜையுடன் தொடங்கி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தென்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் ஆவணி மாத சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சந்தனம், இளநீர், பால் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் அருள் பாலித்த சுவாமிக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று பக்தி கோஷம் முழங்க சுவாமியை வணங்கி வழிபட்டனர். கும்பகோணம் அடுத்த ஆடுதுறையில் ஸ்ரீ வலம்புரி சிவசக்தி விநாயகர் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் சிவசக்தி விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ள மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்த பொருட்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள ரஜதகிரீஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வசந்த மண்டபத்தில் பிரகன்நாயகி உடனுரை ரஜதகிரீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். மாப்பிள்ளை அழைப்பு, மாலை மாற்றும் வைபவம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அம்பாளுக்கு மங்கள நான் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அண்ணா சாலையில் உள்ள கல்யாண முருகன் கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் சஷ்டி கவசம் பாடி அரோகரா முழக்கங்களுடன் முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். திருச்சி மாநகர் தென்னூரில் பிரசித்தி பெற்ற உக்கிர மாகாளி அம்மன் ஆலயத்தில் 12ஆம் ஆண்டு சதசண்டி பெருவேள்வி விமரிசையாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க யாக குண்டத்தில் 108 மூலிகைகள் இட்டு சதசண்டி யாகம் நடத்தப்பட்டது. பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பெத்தாசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் செல்லியம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார். சுற்றுவட்டார பகுதி மக்கள் பக்தி முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். காரைக்கால் அடுத்த கீழ காசா குடிமேடு மீனவ கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் வருடாந்திர ஆவணி திருவிழாவை ஒட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. திரளான பெண்கள் சுமந்து ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆவணி மாதத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி வெள்ளித்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் முழங்க முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். கரூர் தேர்வீதி ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் ஆவணி மாதத்தை ஒட்டி தங்க தேரோட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மேளதாளம் முழங்க தங்க தேரில் எழுந்தருளி ஆலயத்தை வலம் வந்து காட்சியளித்த மாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு சாலையில் உள்ள தூய வியாகுல அன்னை ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது. ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற பின்னர் திருவிழா கொடி கோயிலை சுற்றி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டு திருப்பலி, நற்கருணை விருந்து உள்ளிட்ட பிரார்த்தனைகள் நடைபெற்றன. கிறிஸ்தவ மக்கள் திரளாக பங்கேற்று அன்னையை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தினையூரணி கிராமத்தில் உள்ள புனித சலேத் மாதா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற பின்னர் மாதா திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடிக்கு அர்ச்சிப்பு செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ் என்ற பக்தி முழக்கங்களுடன் பிரார்த்தனை செய்தனர். கரூரில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் சுவாமி அருள் பாலிக்க மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தி கோஷங்கள் முழங்க பக்தர்கள் பரவசத்துடன் முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள செம்பூதி கிராமத்தில் அமைந்துள்ள குன்னத்துக்காட்டு ஐயனார் கோயில் புரவி எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுடுமண்ணால் செய்த குதிரை, காளை மாடு உள்ளிட்ட சிலைகளை மேளதாளங்கள் முழங்க கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.